நம்மளுடைய தொடர் தியானம் புதிய ஏற்பாட்டு பகுதி. ஏற்கனவே மத்தேயு முதல் அதிகாரத்தை பார்த்தோம், இரண்டாம் அதிகாரத்தை பார்த்தோம். மூன்றாம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். முதல் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம் இயேசு பிறப்பு. மூணாம் அதிகாரம் இயேசு 30 வருஷம் கழிச்சு இயேசு வராரு ஞானஸ்தானம் எடுக்க. என்ட்ரி, முதல் ஓப்பனிங். இந்த ரெண்டு பேருக்குமே 30 வயசு 6 மாசம் தான் கேப்பு. ஒருத்தர் 6 மாசம் பெரியவர், 6 மாசம் இளையவர். ஆனால் ரெண்டு பேரும் ஊழியம் செய்ய தொடங்குறத சொல்லுது. இந்த பேக்ரவுண்டில் தான் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ காலங்களை பார்த்துட்டோம், வயசை பார்த்துட்டோம், பிறப்பை பார்த்துட்டோம், பிறக்கும்போது அரசாங்க நிலையை பார்த்துட்டோம், அதிகாரிகளை பார்த்துட்டோம், சூழலை பார்த்துட்டோம். இப்போ ஊழியங்களில் இவங்களை சொல்ற நிகழ்ச்சிகளை கவனிங்க. மத்தேயு கூறும்பொழுது என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை சொல்லுது. 4ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனை சிறையில் அடிச்சதை சொல்லுது. 11ஆம் அதிகாரம் சிறையிலிருந்தே யோவான் ஸ்நானகன் ஆட்களை அனுப்பி பேசுறான். 14ஆம் அதிகாரம் யோவானுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. மார்க்கு கூறும் பொழுது யோவானின் ஊழியத்தை சொல்றாரு. மார்க்கு 1:2 யோவானின் சிறைச்சேதத்தை சொல்றாரு. மார்க்கு 6. அவ்வளவுதான், வேற எதுவும் அவர் சொல்லல. 3வது லூக்கா கூறும்போது யோவானின் பிறப்பை சொல்றாரு, யோவானின் ஊழியத்தை சொல்றாரு, யோவானின் சிறையிருப்பை சொல்றாரு, யோவான் சிறைச்சேதம் பண்ணிய பின்பு ஏரோது பேசியதை சொல்றாரு. சிறைச்சேதம் பண்ணிட்டு ஏரோது ராஜா என்ன நினைக்கிறான்னா, அந்த இயேசு அற்புதத்தை செய்யறத கேள்விப்பட்டு ஏரோது சொல்றானா, நான் வந்து சிறைச்சேதம் பண்ணிட்டேனே, அந்த யோவான் உயிரோடு வந்துட்டான், அந்த உயிரோடு வந்த யோவான் தான் இப்படி அற்புதம் செய்யறான் அப்படின்னு ஏரோது சொல்றான். இதுதான் லூக்கா 9. லூக்கா சொல்ற செய்திகள் இப்படி இருக்குது. நம்பர் 4 யோவான் ஸ்நானகனை குறித்து யோவானின் பிரசங்கம். யோவான் 1. யோவான் காவலில் வைக்கப்பட்டது. யோவான் 3. யோவான் மரணத்துக்கு பின்னால இயேசு சொன்ன சாட்சி. யோவான் 5. கடைசியில யோவான் இருந்த இடத்துக்கு இயேசு போய் தங்கிருந்து. யோவான் 10. இதுதான் யோவான் சொன்னது. இதுக்கு மேல இந்த புஸ்தகத்துல இவங்களை இவ்வளோ அழகா பிரிச்சு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒன் கேரக்டரை யாருமே மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அது நம்ம கவனிப்புக்கு வராதையே போயிருக்குது. இப்போ யோவான் ஸ்நானகனின் வாழ்க்கைய 4 பகுதியா பிரிக்கலாம், 4 பிரிவா. நம்பர் 1 யோவான் ஸ்நானகனின் பெற்றோர். நம்பர் 2 யோவான் ஸ்நானகனின் பிறப்பு. நம்பர் 3 யோவான் ஸ்நானகனின் ஊழியம். நம்பர் 4 யோவான் ஸ்நானகனின் மரணம். பலருடைய பெற்றோரை குறித்து சொல்லக்கூடிய செய்திகள் இல்லாம இருக்கும். ஆனா இங்க யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோரை குறித்து சொல்லக்கூடிய செய்திகள் அதிகம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 75 வசனங்கள், ஒரு அதிகாரம் முழுசும் அவன் பெற்றோரை குறித்து சொல்லுது. அதையும் கவனிக்கணும். நம்பர் 2 எவ்வளோ பேர் பூமியில பிறந்திருக்கிறாங்க, ஆனா யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு ரொம்ப விசேஷமானது. அதனால தான் இயேசு சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை அப்படின்னாரு. முக்கியமான வார்த்தை இயேசு சொல்றப்ப, ஸ்திரீகளிடத்துல பிறந்த யோவானை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு. ஆபிரகாம் கூட கிடையாது, ஈசாக்கு கிடையாது, யாக்கோபு கிடையாது, யோசேப்பு கிடையாது, மோசே கிடையாது, தாவீது கிடையாது, சாலமோன் கிடையாது, யாருமே கிடையாது. ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் ஒருத்தன் அவ்வளோ முக்கியமான ஆளா இருப்பான் என்றால் யோவான் ஸ்நானகன் மட்டும்தான். இயேசு சொன்னது. இந்த 4 பகுதியில முதல்ல கவனிக்க வேண்டியது 1 by 1 பார்க்க போறோம். இதுல 1 யோவான் ஸ்நானகனுடைய
பெற்றோர். முதல்ல 2 யோவான் ஸ்நானகனின் பிறப்பு. ஸோ இன்னைக்கு இந்த 4 தலைப்புகளில் ஒரு தலைப்பை பார்ப்போம். அடுத்த வாரம் மீதி தலைப்புகளில் முக்கியமானதை பார்ப்போம். பல செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்குது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் பேசாத டாப்பிக்கே கிடையாது. பொதுவான மக்களுக்கும் இவன் ப்ரீச் பண்ணாரு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் ப்ரீச் பண்ணாரு, காவலாளிகளுக்கும் போலீஸ்மேன்களுக்கும் ப்ரீச் பண்ணாரு, அரசாங்கத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறான் ராஜா, அவன் பண்ண தப்பையும் சேர்த்து கேட்டாரு. நீ பண்றது சரியில்லை, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வச்சிருந்த நியாயம் அல்ல அப்படின்னு கேட்டாரு. ஒரு இடத்துல கூட முக தாட்சணியம் யாரும் விட்டதில்லை. அதனால தான் இவர் தேவனுடைய சத்தமா இருந்தாரு. அந்த சத்தம் இருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம நேர் வழியில நடக்க முடியும். இன்னைக்கு அந்த சத்தம் இல்லை பிரியமானவர்களே, நம்மளை நடத்துற சத்தம் இல்லை. அதனால தான் வழி விலகி போறோம், வலது புறம் இடது புறம் ஏன் வழங்குறோம்? நம்மளை அனல் மூட்டுற சத்தம் இல்லை. தேவனுக்கு நேரா பயந்து நட அப்படின்னு சொல்ற சத்தம் இருந்திருந்தா இன்னைக்கு ஜனங்கள்லாம் வந்து கியூல நின்று கேட்டிருப்பாங்க, என்ன செய்யணும் சார், என்ன செய்யணும் சார், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையே. எப்படி யோவான் ஸ்நானகனுக்கு இப்படி ஒரு தரிசனமோ பாரமோ இருந்துச்சு? அதுதான் முதல் கேள்வி. எப்படி இந்த மனுஷன் மட்டும் இப்படி இருந்தான்? எப்படி இவன் இப்படி துணிஞ்சு ஊழியம் செஞ்சான்? எப்படி இவனுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? என்ன காரணம்? நம்பர் 1, அவனுடைய பெற்றோர்ல இருந்து தொடங்குது. இங்கதான் அவனுடைய செய்தியை ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பத்தை கவனிப்போம். யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர் சொல்லும் புத்தகம் லூக்கா. இப்ப வருவோம் லூக்கா சுவிசேஷத்துல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்திலே தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். போதும். எங்க தொடங்குது? அந்த சகரியாவுடைய குடும்பத்திலிருந்து தொடங்குது நிகழ்ச்சி. கவனிங்க. சகரியா அவர் ஆசாரியன். முதல்ல யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அபியா என்ற ஒரு ஆசாரிய பரம்பரையில் இந்த சகரியா வராரு. அந்த அம்மா எலிசபெத்தை கவனிங்க. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. இவ யாருன்னா, ஆரோன் மோசேவுடைய சகோதரன். ஆரோன் இருந்தாரு யாத்ராகமத்தில் ஆசாரியன். அந்த சந்ததியில வர ஒரு குமாரத்தி. இவங்க 2 பேருமே ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க யூதேயா தேசத்துல. இவங்களுக்கு திருமணமாச்சு, ஆனால் பிள்ளை இல்லை. முதல்ல இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை கவனிப்போம். இப்போ இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவர் ஊழியம் செய்ய வந்தார், தேவாலயத்துக்கு போனார், தூபம் காட்டினார், ஜனங்க வெளியே ஜெபம் பண்ணுறாங்க. உள்ளே போனால் தேவதூதன் காட்சி அளித்தார், செய்தியை சொல்கிறாரு, பேசுகிறாரு. தேவதூதன் என்ன சொன்னார்? பயப்படாத பயப்படாத, இதோ உனக்கு ஒரு பையன் பிறப்பான், யோவான்னு பெயரிடு, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கவனிங்க, அவன் என்ன பண்ணுவான்? 16, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். கேட்ச் த வேர்ட், திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி, அண்டர்லைன், கேட்ச் த வேர்ட், திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். இதை படிச்சுட்டு வந்துடுறோம்ல, உண்மையா கவனிப்போம். தேவதூதன் ஏன் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்றான்? இப்படி சொல்றப்ப அவன் முக்கியமான ஒரு வார்த்தைகளை சொல்றான். அவன் சொன்னதுல பல செய்தி இருக்குது, அதுல முக்கியம்தான் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துல திருப்புவான் அப்படின்னு சொல்றான். இது எங்க இருந்து கேட்ச் பண்ணப்பட்ட வேர்டு? கனெக்டிங் வேர்டு. இந்த வார்த்தைய கடைசியா சொன்னது மல்கியா தீர்க்கதரிசி. இந்த வார்த்தைய மல்கியா தீர்க்கதரிசி தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். கேர்ஃபுல்லா கவனிங்க, மல்கியா தீர்க்கதரிசி தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி ப்ராஃபிட், கடைசி புக்கு. இந்த கடைசி ப்ராஃபிட் கடைசி புஸ்தகமா இருக்கிற இந்த புஸ்தகத்துல கடைசி சாப்டர்ல கடைசி வசனம். இந்த கடைசி வசனம் 2 வருகையை சொல்லுது. ஒன்னு 2ஆம் வருகை, இன்னொன்னு 1ஆம் வருகை. இயேசுவினுடைய 2வது வருகையும் 1வது வருகையும் சேர்த்து சொல்லி புக்கு முடியுது. இப்ப வாங்க மல்கியாவின் புத்தகத்துக்கு கடைசி அதிகாரம், லாஸ்ட் 2 வசனத்தை கவனிப்போம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருது. அப்புறம் முன்னே உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இது என்ன இது? லிசன், கர்த்தருடைய நாள் பெரிசு, பயங்கரம். இது எதை சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்கும். அதுதான் பயங்கரமான நாள். அந்த ஒரு தீர்க்க தரிசனத்துல 2 ஆஃப் இருக்குது. ஒன்னு ஃபர்ஸ்ட் கம்மிங், இன்னொன்னு செகண்ட் கம்மிங். அப்புறம் இன்னொரு ஆஃப் படிங்க. வரும் முன்னே
நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி, அந்த வசனம் செகண்ட் கமிங், அப்புறம் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை, அதுக்கு முன்னாடி நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் அவன்? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அவ்வளவுதான், புக் முடிஞ்சிச்சு. ப்ராஃபட் பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல ஒரு செய்தியே கிடையாது. ஹே, எங்க the last man? எஸ்ராவுக்கு பின்னாடி நெகேமியா வந்தாரு. நெகேமியாவுக்கு பின்னாடி மல்கியா வந்தான். யூதேயாவில இருந்து ஊழியம் செய்யறான். எவ்வளோ சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் சொன்ன செய்தியில பல செய்திகள்ல முக்கியம் இந்த லாஸ்ட் சொல்லி பட்டுன்னு முடிச்சானே, அதான் ஹைலைட். இயேசுன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வரப்ப பூமியெல்லாம் அதிரும், பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய நாள், சூரியன் இருளாரிடும், ஒளி கூடாது, ஜனங்கள்லாம் பதப்பாங்க, தவிப்பாங்க. செகண்ட் கம்மிங், பகிரங்க வருக. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தேவகுமாரன் இயேசு வருவாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அவன் எலியாவை போல இருப்பான், எலியாவின் ஆவியை கொண்டவனா இருப்பான். அவன் என்ன செய்வான்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துல திருப்புவான். இருதயத்தை திருப்புறவன் எங்க? ஊழியன இருதயத்தை திருப்புற ஊழியம். இருதயத்தை திருப்புறவன் எப்ப வருவான்? அதான் மல்கியாவினுடைய கடைசி. இப்போ மல்கியா தீர்க்க தரிசனம் புத்தகம் முடிஞ்சதும் மத்தேயு தொடங்குது. பழைய ஏற்பாடு முடிஞ்சதும் புதிய ஏற்பாடு தொடங்குறப்ப நடுவுல 400 வருஷம் கேப். இந்த 400 வருஷத்துல உலகத்துல பல சம்பவம் நடக்குது. இந்த 400 வருஷத்துல தான் கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுது. மகா அலெக்சாண்டர் உலகத்தை ஆள்றான். இந்த 400 வருஷத்துல தான் சீன பெருஞ்சுவர் கட்டப்படுது. இந்த 400 வருஷத்துல தான் திருவள்ளுவர் பிறக்கிறாரு. இந்த 400 வருஷத்துல தான் புத்தர் பிறக்கிறாரு. இந்த 400 வருஷத்துல உலகத்துல பலவிதமான சம்பவங்கள் நடக்குது இல்ல. இருதயத்தை திருப்புறவன் எப்ப வருவான்? இருதயத்தை திருப்புறவன் எப்ப வருவான்? அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை திருப்புவான். எங்க? பிள்ளைகள் இடத்துல. பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புவான். எங்க? பிதாக்கள் இடத்துல. இருதயத்தை திருப்புறவன் எங்க? ஓகே, மல்கியா முடிஞ்சிருச்சு, மத்தேயு தொடங்குது. ஆனா என்ன பேர்ல சொல்லுது? நம்ம என்ன சொல்றோம்? இது பழைய ஏற்பாடு, அது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு தேவன் பிரிக்கல, நம்ம பிரிச்சது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சி தான். அதனால தான் யோவான் ஸ்நானகன் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியா வரான். வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்றான். அந்த இருதயத்தை திருப்புறது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அவன் பிரசங்கம் ஹைலைட், ஹெட்டிங், பாயிண்ட், ஹைலைட். அதான் மனம் திரும்பு, மனம் திரும்பு, இருதயத்தை திருப்புறது. என்ன செய்தி? யோவான் ஸ்நானகன் செய்தி, மனம் திரும்புற செய்தி. ஏன்? அதுதான் அவன் ஊழியமே. அப்போ எலியா, வரப்போற எலியா புதிய ஏற்பாட்டுல இவனாச்சோ இவனாக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, இப்ப சொல்றாங்க, தூதன் சொல்றான் பாருங்க, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், பேரு யோவானு, அவன் மது குடிக்க மாட்டான், அவன் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருப்பான், அவன் பிதாக்களுடைய இருதயத்தை திருப்புவான். மல்கியா சொன்னதை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றுறான். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு யோவான் ஸ்நானகனுடைய தொடர்ச்சி கனெக்ட் பண்ணுது. இங்கிருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. சரித்திரம் எலிசபெத், சகரியா. இப்ப மல்கியா முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடிவினுடைய தொடர்ச்சி எங்க வரணும்? நியாயமா இதோ
எலிசபெத்து, சகரியா. தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறாரு சகரியா. தேவதூதன் காட்சி அளிக்கிறான், சொல்றான், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பா, இருதயத்தை திருப்புவான், அவன் எலியாவை ஆவிய தரிச்சவனா இருப்பான் அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் இவன் தான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய கனெக்டர். அப்போ சரித்திரப்படி, தீர்க்க தரிசனப்படி தேவன் ஒரு மனுஷனை கனெக்ட் பண்றாரு. ப்ராஃபட் டு ப்ராஃபட். மல்கியா ஒரு ப்ராஃபட், ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசிகளில் பெரியவன் ப்ராஃபட். ஸோ ப்ராஃபட் டு ப்ராஃபட் புக்கு கனெக்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் டு மேன் மல்கியா, யோவான் ஸ்நானகன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் மேன் கனெக்ட் ஆகுறாங்க. ஸ்பிரிச்சுவல் மேன் மல்கியா. ஸோ யோவான் ஸ்நானகன் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் மேன் கனெக்ட் ஆகுறாங்க. மல்கியா எதிர்காலத்தை நோக்கி சொல்றான். சோ அதே மாதிரி எதிர்காலத்தை நோக்கி யோவான் ஸ்நானகன் சொல்றான், தோ எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு, வந்தா அவருக்கு பாத ரட்சையின் வாரைய கூட நான் கழட்ட முடியாது, அந்த அளவுக்கு அவர் வல்லமை உள்ளவர். நான் ஆஃப்டர் ஆல் வாட்டர்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியில அக்னியில ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அவர் களஞ்சியத்தை பெருக்கி சேர்த்து பதற வேற மாதிரி, கோதுமையை வேற மாதிரி சேர்ப்பார். See, future. தேவன் எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளை தான் கனெக்ட் பண்ணுவார். தேவன் எப்பவுமே அந்த ஒன் ஹார்ட், அந்த சால்வேஷன், சேவ்டு பீப்புள், அந்த ஸ்பிரிட் உள்ளவங்களை தான் கனெக்ட் பண்ணுவார். இல்லாட்டி கனெக்ட் பண்ண மாட்டார். அதில் அவர் ரொம்ப பர்டிகுலராக கவனம் உள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் உள்ள போறேன். யாரு சகரியா? ஒரு ஆசாரியன். யாரு எலிசபெத்து? ஒரு ஆசாரியனுடைய மனைவி. இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி நீண்ட வருஷங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறாங்க. அப்ப யோசிப்போம்ல, என்னடா இது, ஊழியம் செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க, இவ்வளவு நாள் இவங்க ஜெபம் பண்ணி இவங்களுக்கு பிள்ளையே இல்லையே. யோசிப்போம், வாழ்க்கையில இவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணி இருப்பாங்க, ஊழியமும் செய்யறாங்க, ஆனா பதிலே வரல. எனக்கு அன்பானவங்களே, இப்படிப்பட்டவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்க ஊழியம் செய்யலாம், ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம், ஏதோ ஒரு குறை தீர்க்கப்படாத பல வருஷம் இருக்குது. ஜனங்க பார்த்து கேட்குறாங்க, என்னங்க சார் இவ்வளோ ஜெபிக்கிறீங்க, கோயிலுக்கு போடுறீங்க, இவ்வளோ உண்மையா இருக்கிறீங்க, எப்பவுமே உபவாசிக்கிறீங்க, உங்களுக்கு போய் இதுவா, உங்களுக்கு போய் நடக்கலையா, உங்க வீட்லயா இது, உங்க பிள்ளைங்களா இப்படி, உங்க வீட்டுக்காரையுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு நடந்திருக்கு. பைபிள்ல எப்பவுமே அப்படிதான் பார்க்கணும். எதுவுமே நமக்கு நடந்துச்சா நடக்கலையா, எங்க பைபிள்ல நடந்திருக்கு? எனக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி பைபிள்ல நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நடந்திருக்குதுன்னா ஓகே ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மாதிரி இங்க நடந்திருக்குது. எப்பவுமே அதை நீங்க பரிசோதிக்கணும். என் வாழ்க்கையில் நடக்கிறப்ப என்ன மாதிரி யாருக்குன்னா பைபிள்ல நடந்திருக்கா. அதுதான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எப்பவுமே அனலைஸ் பண்றது. என்ன மாதிரி நடந்திருக்கா ஆண்டவரே, அப்படின்னா பரவாயில்லப்பா. நம்ம எவ்வளவு ஈஸியா சொல்றோம்ல, என்ன மாதிரி யாருமே இல்லைங்க உலகத்துல, எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கல அப்படின்னு சொல்றோம். இல்ல, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளானா, நீங்க தேவனுடைய வசனத்தை வாசிப்பவருங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற குறை, உங்களுக்கு வராத காரியங்கள், உங்களுக்கு இன்னும் பதில் வராத ஜபங்கள் இருக்குமானா, உங்களுக்கு முன்னாடி அது மாதிரி யாருன்னா நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சகரியா எலிசபெத் ரெண்டு பேரும் உத்தமமா இருந்தாங்க, தேவனை சேவிச்சாங்க, நல்லவங்களா இருந்தாங்க, அவங்க கர்த்தர் ஒரு குறையும் இல்லை, ஆனா குழந்தை இல்லை. எவ்வளோ பேரை இவங்களை கேள்வி கேட்டிருக்கணும், எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லி இருக்கணும், எவ்வளோ காரியங்களுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். இவங்க ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இவ்வளோ உத்தமமா இருந்து ஜெபிச்சு இந்த காரியம் நடக்கலன்னா இது விசுவாசத்துக்கு வெக்கம் இல்லையா? ஜெபத்துக்கு வெக்கம் இல்லையா? ஐயோ இப்படி ஜெபிக்கிறோம் பதில் வரலையேன்னு கூனி குறுகி இருப்போம் இல்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற காரியங்களை யோசிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை அதில் பிக்ஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். அதுக்கு தான் வேதத்தை படிச்சு கத்துக்கணும். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை படித்து வருகிறோம். எலியாவை போல யோவான் ஸ்நானகன்
புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் செய்கிறதுக்காக வந்தான். பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியா அற்புதங்களை செய்தான். புதிய ஏற்பாட்டிலே வந்த யோவான் ஸ்நானகன் அற்புதங்கள் ஏதும் செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து ஜனங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பினானாம். இருதயத்தை திருப்பியவன். அவன் பேர் யோவான் ஸ்நானகன். ஆனால் இருதயத்தை திருப்புகிற ஊழியத்தை செய்தான். பாருங்கள், இன்றைய தேவை கூட அதுதான், இருதயத்தை திருப்புவது. இருதயத்தை திருப்புவது என்றால் என்ன? எல்லாரும் தங்கள் பாவ வழிகளை விட்டு தேவனை நோக்கி பார்ப்பது, ஆண்டவரை அண்டிக் கொள்வது, ஆண்டவரை பிடித்துக் கொள்வது. நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் என்று ஒருவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் திரும்புகிறது. இருதயத்தை திருப்புவது என்பது அதுதான். அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு, அர்ப்பணம், ஆண்டவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. அதைதான் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுவது என்று பொருள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? உங்கள் வீடுகளில் கூட அந்த நபர் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். உங்கள் கணவன், உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டால், மனம் திருந்தினால், இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். இன்னும் உங்கள் வீடுகளிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. முரட்டாட்டம் உள்ள மனுஷன், முரட்டாட்டம் உள்ள மகன், கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஊதாரியான புருஷன், குடிக்கார கணவன், எப்படி எவ்வளவு பேர் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள் அல்லவா? உலக பிரகாரமாய் வாழ்ந்து லௌகீக வாழ்க்கையை ரசித்து கொண்டு இன்னும் சூதாட்டங்கள், களியாட்டங்கள், இப்படி தங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இப்படி தங்கள் வாழ்க்கையை உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த கவலை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? ஐயோ, என் வீட்டுக்காரன் மாறவில்லை, என் பிள்ளை மாறவில்லை, என் மகள் மாறவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் இருதயத்தை தேவன் பக்கம் திருப்ப ஆண்டவரால் முடியும். அவர்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விரும்புவது போல இப்பொழுது நடக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் நடக்கும். அதற்கு ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பக்கத்தில் திருப்புவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தாருடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு அவர் எப்பொழுதும் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அப்படி செய்தால் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இருதயத்தை திருப்பக்கூடியவர் ஆண்டவர். ஒவ்வொருடைய இருதயத்தையும் திருப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவரார். மனுஷனால் இது கூடாதது, தேவனால் மட்டுமே கூடும். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் மட்டுமே கூடும். தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மால் தான் இது நடக்கும், உம்மால் தான் என் புருஷன் மாறுவான், என் மகன் மாறுவான், என் மகள் மாறுவாள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உம்மால் தான் என் சகோதரன் மாறுவான், ரட்சிக்கப்படுவான். உம்மால் தான் எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். உம்மால் தான் என் மனைவி மாறுவாள், என் பிள்ளைகள் மாறும், என் அயலகத்தான் மாறுவான், என் வீட்டில் உள்ளவர்கள் மாறுவார்கள். இருதயத்தை திருப்புகிறவர் நீர் மட்டும்தான் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், விசுவாசியுங்கள். ஒரு நாள் இது நடக்கும். உங்கள் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடுங்கள், அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை பார்ப்பீர்கள். இப்பொழுதே அதை செய்யுங்கள், இப்பொழுதே அதை செய்யுங்கள். உங்கள் வாஞ்சையும் உங்கள் ஜெபத்தையும் பார்த்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நிறைவேற்றுவார். நீதிமான் ஆக்கிறவர் அவர்தான், பாவிகளை ரட்சிக்கிறவர் அவர்தான். அவர் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அப்பா பிதாவே, இருதயத்தை திருப்புகிற வல்லமை உள்ளவரே, இந்த வீட்டாரை பார்த்து
அவருடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாருடைய இருதயத்தை திருப்ப உம்மால் கூடும் என்று உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா, உம்மை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு அவள் இருதயத்தை நீர் திருப்பும், அவள் வீட்டாரின் இருதயத்தை திருப்பும். யோவான் ஸ்நானகன் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பினானே உம் பக்கம், அதே போல இன்றும் இந்த வீட்டாருடைய எல்லாருடைய இருதயங்களும் உம் பக்கம் திரும்பட்டும் ஐயா. இதை நீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ரட்சிப்பு உம்முடையது, மனுஷனால் ஒன்றும் செய்யக்கூடாது. ரட்சிக்க நீர்தான் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பை நீர்தான் கொடுக்க முடியும். இருதயத்தை மாற்றக்கூடியவர் நீர் மட்டுமே. பொல்லாத வழிகளில் இருந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திரும்பட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் திரும்பட்டும், இந்த வயோதிபர்கள் திரும்பட்டும், இந்த பாவத்தோடு வாழுகிறவர்கள், உலகத்தோடு வாழுகிறவர்கள் முன்பக்கம் திரும்பட்டும். அடிமைத்தன சங்கிலிகளால் கட்டப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறவர்கள் முன்பக்கம் திரும்பும்படிக்கு, உணர்வடையும்படிக்கு செய்வீராக ராஜா. அவர்கள் ரட்சிக்கப்படுவதை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் பார்க்கும்படி செய்யும், பார்க்கும்படி செய்யும். உங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இந்த அற்புதத்தை செய்து இந்த வீட்டை சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ரட்சிப்பு ஆண்டவருடையது. ஆண்டவர் ரட்சிப்பார். ஆண்டவரால் தான் இது முடியும். அதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் அந்த மாற்றம் வரும். இருதயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படும். தொடர்ந்து யோவான் ஸ்நானகனுடைய செய்திகளை கேட்க போகிறீர்கள். இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருத்த பயனை, எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. கவனியுங்கள். இந்த யோவான் ஸ்நானகன் மட்டுமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த செய்திகள், வேத பாடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பெரிய மாற்றங்களையும் எழுப்புதலையும் கொண்டு வரும் என்று ஆணித்தரமாய் நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் உங்கள் அன்பான காணிக்கைகளால் தாங்குங்கள். இந்த ஊழியம் அநேகருக்கு போய் சேருவதற்கு நீங்களும் உதவி செய்யுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. திரும்பவும் சந்திப்போம். God bless you. ரிப்பேரை மேலும் ரிப்பேர் பண்ணக்கூடாது. ரிப்பேர் பண்ணணும்னா வாழ்க்கையில எங்க ப்ராப்ளமோ அங்கதான் ப்ராப்ளத்தை கை வைக்கணும். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் இருதயம் தான் ப்ராப்ளம்.